வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா பூரி ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லைங்க. இன்றைக்கி சிறுக்கீரை வச்சு நம்ம பூரி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக சிறுக்கீரை, கொஞ்சம் இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சி அதுக்கு பிறகு இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பரான ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கு தொட்டுக்க சென்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சென்னா மசாலா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இப்போது இந்த பூரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கீரை பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/4 கிலோ, ரவை 3-4 டேபிள் ஸ்பூன், சிறுகீரை 1 கட்டு, பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி 4 சின்ன துண்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிறுகீரையை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரை நீங்கள் பெரும்பாலும் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணுங்கள். சில பேர் வந்து அந்த வடிகட்டியில் வச்சு கீரை வாஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை தான் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா கெட்டியான பக்குவத்தில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். குறன்னு அரைக்கிற மாதிரி வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கீரை பூரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கீரைலாம் யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பசலைக்கீரை யூஸ் பண்ணலாம், சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த பெரிய பவுலில் கோதுமை, அதுக்கப்புறம் ரவை, உப்பு போட்டிருக்கோம். ரவை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த பூரி வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னே ஃப்ளஃபியாக இருக்க மாட்டோம் சொல்லி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக இந்த ரவை யூஸ் பண்ணுறோம். இந்த ரவையும் உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை பேஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். தண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு கீரை பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் அந்த டோ ரெடியாக இருக்கும். இப்போது இந்த டோவை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லூஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பூரி நல்லா சாஃப்டாக மெது நல்லா உப்பி வரும். அதுக்கு பிறகு கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பூரி டோவை வந்து டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ ரெடியான டோவை இந்த மாதிரி மாலிஷ் பண்ணுங்கள். எதுக்காக மாலிஷ் பண்ணுறேன்னா, அந்த மாவோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மாலிஷ் பண்ணுறோம். சும்மா 2 நிமிஷம் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறீங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஈவன் சைஸில் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கையில் கொள்கிற அளவுக்கு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி மடிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய விரல் பார்த்தீங்கன்னா, பெரிய விரல் பின்பகுதியில் வச்சு நீங்கள் மடிக்கும் போது என்ன வேணும்னா, இந்த மாதிரி இன்னொரு கையில் பேட்டர் ரெடி ஆகும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா, அந்த சைஸ் எல்லாம் ஒரே ஈவனாக கிடைக்கும். வீட்டில் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, எனக்கு பெரிய பூரி, உனக்கு சின்ன பூரி வந்துருச்சு அப்படி சொல்லி வருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் கட் பண்ணி தேய்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம தேய்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆயிலும் யூஸ் பண்ணலாம், கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா கோதுமை மாவை யூஸ் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் ஒரு 10 பேர் 5 பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே டைமில் தரணும்னு வச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சோண்டு ஆயில் அந்த கட்டிங் போல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்னன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பூரியை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தின்னாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. திக்காக இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேய்ச்சி வச்சுருக்க அந்த பூரியை வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட 2 கையில் லைட்டாக பெரட்டினா இந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவுலாம் வெளியே வந்துடும்.
அதுக்கு பிறகு உங்களுக்கு ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். போட்ட பிறகு ஒரு செகண்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்ததுன்னா பூரி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே டைமில் எண்ணெயும் பிடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய் ரொம்ப சூடு வச்சு போட்டாலும் அந்த பூரியோட க்ரீன் கலர் கிடைக்காது, கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் போட்டால் தான் இந்த மாதிரி பூரி கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த சிரிக்கரோட அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். இதோட சென்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கு சென்னா மசாலா தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சன்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்னா அதாவது மூக்கடலத்தில் ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோம்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சென்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சென்னாவை எடுத்து நீங்கள் சென்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சென்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம் ஏலக்காய் அதிகமாக போனோம்னா 1 ஏலக்காய் 2 லவங்கம் பட்டை சின்ன பீஸு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா, அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியாக நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு தான் சென்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலராக சென்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சென்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சென்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சென்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிறுக்கீரை பூரி அதுக்கப்புறம் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி ரெகுலராக எப்போவுமே நீங்கள் செய்கிற மெத்தடில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.